வணக்கம் பிரதர். வணக்கண்ணா. நம்ம ஊர் சொல்லுங்கள். நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நான் பண்ணிருக்கேண்ணா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் நான் பண்ணிருக்கேன். வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர் தூரம்ண்ணா. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நான் பண்ண அமைஞ்சிருக்கேண்ணா. நான் ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா. நம்மள்ட்ட எப்போ வந்தாலும் 25 மாடுலேருந்து 30 மாடு 35 மாடு கம்மி இல்லாத இருக்கும். எல்லாம் ஹெவி சைஸ் மாடு மட்டும்தான் வரும். சின்ன லோ சைஸ் மாடு வராதுண்ணா. எல்லாம் ஹெவி சைஸ் மாடு மட்டும்தான் வரும். கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 30 லிட்டர் கறவை வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 30 மாடு வந்துருக்குண்ணா. இந்த வாரத்தில் 12 மாடு சேல் இருக்குன்னா 18 மாடு இருக்குண்ணா. ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம்ண்ணா. எல்லாமே பண்ணையில் டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாடு ஜெர்சியும் சிவாஜி ஹெச்எஃப் மிக்ஸ் ஆன மாடுனா. நல்ல ஹெவி சைஸ் நல்ல ப்ரீட்னா. ஜெர்சியில் சிவாஜி ஹெச்எஃப் கலந்த ப்ரீடு. நல்ல வயசு பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். 6 பல்லு பிரம்மாண்டமான உருவம். ஹெவி சைஸ் மாடு. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. அடிக்கு ஒரு காம்பு இருக்கும், ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடு. வயசு குறுக்கு அப்படிதானே. ரெட்டை முதுகு மாடுனா. முதல் ஒரு ஆளே படுக்கலாம். ரெட்டை முதல் ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான மாடுனா. ஹெச்எஃப் தான் இது மாதிரி ப்ரீடில் கிடைக்கும். ஓகே. ஜெர்சியில் நம்ம பண்ண டாப் குவாலிட்டியான ப்ரீடு. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் அந்த மாட்டலாம். ஓகே ஓகே. அப்போ தான் மாட்டோட உருவம் தெரியும். நல்ல உருவம், நல்லா ஹெவி சைஸான உருவம். சுழி சுத்தமான மாடு. இந்த சோட்டு மாடு சுழி சுத்தமான மாடு. ஓகே ஓகே பிரதர். வயசு 6 பல்லு தான். நல்ல மடி செட்டுனா கண்ணு போதும் 8 நாள் டைம் இருக்கு. கறவை எவ்வளோ பிரதர் வரும்? ஆனால் கறவை தலையத்தில் 25-27 கறந்த மாடுனா. இந்த போக நல்லா தீவிர 30 லிட்டர் கூட கறவை. நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்கலாம்னா. இந்த மாதிரி மாடு 100 பண்ண போனாலும் இந்த மாதிரி மாடு மடி செட்டில் கிடைக்காது. ஓகே. நரம்பு தர காம்பு ஒரு சீலாம் பாருங்க. குணத்தில் அருமையான குணமும் பாருங்க. நல்ல குணமான 2 பொங்கூட கொஞ்சம் பால் பீசிக்கலாம். அரியா குழந்தைங்க கூட மாட்டில் பால் பீசி பழ வைக்கலாம். ஒன்றுமே செய்யாது பிரதர். நான் நரம்பு தரம் பைப் மாதிரி எப்படி பாருங்க. பிரம்மாண்டமான மடி செட்டு பாருங்க. மடி பாருங்க அப்படியே இப்படி இருக்குண்ணா. ரெட்டை வரி மடியில் ஃபுல்லான மடி வைக்கணும். 8 நாளும் ஃபுல்லாக மடி செட்டு வைக்கும். ஓகே ஓகே பிரதர். பிரம்மாண்டமான ஒரு ஹெவி சைஸ் மாடு. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? வாணியம்பாடிண்ணா. உங்கள் பேருண்ணே? மித்ரன். மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணே? 2 மாடுண்ணா. 2 மாடு. ரெண்டுமே ஜெர்சி கிராஸான மாடு தான் வாங்கிருக்கீங்க அப்படி தானே? ஆமாண்ணா. வரும்போது எப்படி மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கண்ணே? இதில் இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஏன்னா ஜெர்சிக்கு தான் மெயினாக இங்கே வந்தோம். நல்லா இருக்கு. ஓகே. நல்ல குவாலிட்டியாக இங்கே தான் பார்த்தோம். எப்படி அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்கண்ணே? யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தோம். ஓ வீடியோ எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே? ஒரு 2 வருஷமாகவே இப்போ இருக்குண்ணா. 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அருள் டைரி ஃபார்ம் வரணும்னு எப்படி என்ன வந்துச்சு அதை சொல்லுங்கள். இல்லை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். குவாலிட்டி வந்து நல்லா ஜெர்சி நல்ல குவாலிட்டியாக ப்ரீடாக இருக்கும். ஓ வீடியோலவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சரி, வீடியோவில் பார்க்குறப்போ நேரில் பார்க்க எப்படி தெரியுதுண்ணே? மடி செட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் மாடு கம்மியாக குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது வீடியோவில். ஓகே. நேரில் பார்க்கலாம் மாடு நல்லா இருக்கு. வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணே? 7 மாடு இருக்கு. 7 மாடு இருக்கு. வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சுண்ணே? 20 மாடு இருக்கு. இந்த 2 மாடு பிடிக்க காரணம் அதை பற்றி சொல்லுங்க. இல்லை பிடிச்சிருந்துச்சு. அது இந்த செவலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செவலை கொம்புலாம் மாடு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம். சரி, மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லைங்களாண்ணே? கண்டிப்பாக இருக்குண்ணா. கண்டிப்பாக லாபம் இருக்கு. மாடு வளர்க்கலாமா? கண்டிப்பாக வளர்க்கலாம். சரி, அருள் டைரி ஃபார்ம் வந்து மாடு வாங்கலாமா? வாங்கலாம். தாராளமாக நம்பி வாங்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். சரி, ஓகே. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்னா. ஓகே. ஆல் பிளாக்ல ஹோலிஸ்டன் ப்ரீட்னா. அது பிரம்மாண்டமான ஒரு வருஷமா சின்ன சின்ன கொம்பு முன்னாடி சின்ன சின்ன கொம்புனா. ஹெவி சைஸ் மாடு. ரெட்டை முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான உருவம். ஓகே. மடி செட்டு பாருங்க. மாடு மடி அப்படி சதற மடி செட்டு. காம்பு பாருங்க. 4 காம்பு கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஹெவி சைஸான மாடு. நடந்தா தங்க தேர் மாதிரி தான் நடக்கும். பொறுமையாக தான் நடக்கும். மட்டி எப்படி இருக்குன்னா ஹெவி சைஸ் என்னன்னா நல்ல கருங்காம்பு தலையத்துல 27 லிட்டர் கறந்த மாடுனா. 2ஆம் நீத்து மாடு. இந்த போ நல்லா தீர்ந்தா 30 லிட்டர் கூட கறவரனா. 25 லிட்டர் பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தமான மாதிரி நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை. ஓகே பிரதர். நல்ல கிளி கும்பல அமைஞ்சிருக்குண்ணா. ஹெவி சைஸ் மாடு. இந்த அந்த பார்த்தா தெரியாதுண்ணா. ஓகே பிரதர். டாப் குவாலிட்டியான மாடு. நம்ம பண்ணையில எப்பயுமே இந்த மாதிரி டாப் குவாலிட்டியான மாடு தான் வரும். இதோட குறவான மாடு எப்பயுமே வரும். ஹெவி சைஸ் மாடு. கறவை அதிக வேலை வர மாதிரி தான் நம்ம பண்ணையில மாடு வரும். ஓகே. ரெட்டை முதல்ல ஜெய்ஜாண்டிக்கான கிட்டேரி. சாடி தீனிக்கு குணமானது எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கு. மிஷின்லையும் பீசிலாம் கையிலையும் பீசிலாம். யார் வேணாலும் பால் பீசிலாம். முட்டாது நல்லா நெய் கட்டான வருதலோட எலும்பே தெரியாது. நம்ம முழு தான் இருக்கும். ஓகே ஓகே. காம்பு இடையில பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். மிஷின்லையும் பீசிலாம் கையிலையும் பீசிக்கலாம். அடி ஒரு பூராமே ஒரு நரம்பு தெரியாதான் பால் தரதா இருக்கும். நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னா. சிவாஜி ஹெச்எஃப்ல மோடி டைப் மாடுனா. ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான உருவம். பிரம்மாண்டமான மடி செட்டு பாருங்க. அப்படியே நல்ல மடி. பட்டை கிளப்பு நான் மடி செட்டு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. அடிக்க ஒரு காம்பு. தன்னை மிஞ்சின மடி வைக்கணும். அந்த மாடுனா 10 நாள் டைம் இருக்கு கண்ணு போடுறதுக்கு. ஓகே. ஹெவி சைஸான மாடு. இன்னும் கண்ணு போடுறதுன்னு 10 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்பு. அடிக்கு ஒரு காம்பு இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு கலர் செவலை வெள்ளை கருப்பு லேசா மிக்ஸ் ஆயிருக்கும். பட்டை கிளப்பு பயப்பட தேவையில்ல. பியூர் மோடி டைப்பான மாடு. கறவை தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இது 2ஆம் நீத்து மாடு. நல்ல பேக் வெயிட். முதுகு நல்லா ரெட்டை முதுனா. ஓகே ஓகே. நெய் கட்டான மாடு. நெய் கட்டு மாடு. சுழி சுத்தமான மாடு. 6 பல்லு தான். ஓகே பிரதர். 6 பல்லு தரமான கிட்டேரினால நரம்பு தரலாம் பாருங்க. டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. மூஞ்சி பாருங்க. சின்ன மூஞ்சி. லட்சணமான கிட்டேரி.
ஓகே பிரதர். நான் 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கலாம். ஃபார்ம் டைப் போறவங்களும் வாங்கிக்கலாம், வீட்டு யூஸ் போறவங்களும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு ஒரே மாடு வச்சிருக்கோம், இந்த மாதிரி மாடு வச்சிருக்கலாம். ஆகிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க. அது ஓகே பிரதர். செவல வெள்ளை கருப்பு 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு, ஹெவி சைஸ் மாடு. அது பிரம்மாண்டமான மாடு, பிரம்மாண்டமான ஒரு ஹெவி சைஸ் மாடு. ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, நல்லா ரெட்டை முதுலாம் பாரு, பேக் வெயிட்ல பாருங்க, மடி செட்டு பாருங்க, சதர மட்டி இருக்கும். ஓகே ஓகே. 4 காம்பு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும், ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். பிரம்மாண்டமான வரும், கட்டுதல்ல காட்டினால லட்சணமான மாடு. இல்ல காம்பு அடிக்கு ஒரு காம்பு வரும், 4 காம்பு ஒரே மாதிரி பொறுமையா தான் இருக்கும் மாடு, சுறுசுறுப்பா போகாது, பொறுமையா தான் நடக்கும். ஓகே பிரதர். டாப் குவாலிட்டியான கெடேரி. தூரி எப்படி பிரதர் இருக்கு? எல்லாம் சாஃப்டா இருக்கு காம்பு பீசறதுக்கு. ஓகே. நரம்பட்டம் ஜம்முன் இருக்குண்ணா? நரம்புலாம் அடி நரம்புலாம் ஜம்முன் இருக்கும். ஓகே. அடியர் புறமே ஒரு நரம்பா தான், டாப் குவாலிட்டியான கெடேரி. 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கேன், என்னைக்காவது நாளைக்கு விற்க தேவையில்ல. ஓகே பிரதர். நான் இப்போ பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா. ஓகே பிரதர். ஜெர்சியில் கிராஸ் ஹெவி சைஸ் மாடு. இதெல்லாம் பிக்கப்லேயே ஒரே மாடு தான் போட முடியும். ஓகே. ஹெவி சைஸான மாடு, நல்லா கொம்பு பாரு, சின்ன கொம்பு, பியூர் ரத்த சேவலை, துளி ஒரு இடத்துல கூட கருப்பே இருக்காது, பியூர் ரத்த சேவலை, ஹெவி சைஸான மாடு. காம்பு நல்ல நீளம், நல்லா ரோஸ் காம்பு, மிஷின்லையும் வீசிக்கலாம், கையிலையும் வீசிக்கலாம். ஹெவி சைஸான ரெட்டை முதல் அமைஞ்சிருக்கணும். ஓகே. சுழி சுத்தமான மாடு. தீனி தண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எதை போட்டினா சாப்பிடு, வக்கிப்பில் தான் நம்பிடலாம். ஓகே. வக்கிப்பில் போட்டால் ஒரு துரும்பு கூட விடாது, எல்லாரும் சுத்தமாக சாப்பிட்டுலாம். ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுமா, காம்பு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு இருக்கும், ஜம்முன் இருக்குண்ணே. அடிக்கு ஒரு காம்பு, பீசறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கணும். மடி பிரம்மாண்டமான மடி செட்னா, இன்னும் மடி ஃபுல்லா வைக்கணும். ஓகே. இன்னும் மடி டாப்பா வைக்கணும். 10 நாள் அவங்க கண்டு போறதுக்கு நல்ல மடி ஃபுல்லா வைக்கும். ஒரு இடத்துல கருப்பே இருக்காது, பியூர் ரத்த சேவலை. இது ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா, ஃபார்ம் டைப் போறவங்க தாராளமா மாடு வாங்கிக்கலாம். ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா இருக்கும். 4 ஹெச்எஃப் மாடு, இந்த ஒரு மாடு சூப்பரா இருக்கும். 5 மாடு ஹெச்எஃப் மாடு தான், ஒரு மாடு போதும் ஃபேட் எஸ்என்எஃப் எடுத்து கொடுக்கறதுக்கு. பட்டாசு கலப்பணும், சூப்பரா இருக்கும். அப்படிதானே? கறவை 25 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. பிரம்மாண்டமான ஒரு ஹெச்எஃப்ல தான் இந்த மாதிரி பிரீட்ல கிடைக்கும். ஜெர்சியில இந்த மாதிரி பிரீட் கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்குண்ணா. இப்ப ஓகே ஓகே. ஜெர்சியில நல்ல ஹெவி சைஸான மாடு. நம்ம பண்ணல எப்பவுமே இப்படி மாடு கிடைக்கும். அப்படிதானே? பண்ணல எப்பயுமே இந்த மாதிரி டாப் குவாலிட்டியான மாடு மட்டும் தான் இருக்கு. சின்ன மாடு எப்பயுமே வராதுண்ணா. ஹெவி சைஸான மாடு மட்டும் தான் எப்பயுமே நம்ம பண்ணைக்கு வரும். ஓகே பிரதர். கட்டுதல காட்டினாலும் நேரமா இருக்கு. 2 மாடு கரை, ஒரே மாடு கறக்கும். நான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பல்லாம், 4 பல்லு பியூர் ரத்த சேவலாம். ஜெர்சி கிரு கலந்த மாடு, ஜெர்சி கிரு கிராஸ் டைப்பான மாடு. 4 பல்ல உருவம் பாருங்க, எத்த சொட்டு உருவம் பாருங்க, பல்லு சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், ஜெய்ஜாண்டிக்கான கிடையாது. 4 பல்லு ஹெவி சைஸான மாடு. 10 கண்ணுக்கு இதெல்லாம் தாராளமா வச்சிருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு விற்கக்கூடிய பொருள் கிடையாதுண்ணா. 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கலாம். 10 ஈத்துக்கு பயப்படாத செங்கல் மாதிரி இருக்குண்ணா மாடு. நல்லா தீவி விடுதா, அந்த மேனி மட்டும் குறையாது. 10 கண்ணு தாராளமா பார்க்கலாம். நல்லா கை கால் ஊக்கம் பாருங்க. 4 பல்லு என் ஹைட்டு கூடி கிடையாது, என்னோட என்ன ஹைட்டா இருக்கும் கிடையாது. நல்ல மடி செட்டு, நல்ல குணமான. கிரு வந்தா கொஞ்சம் உதைக்கும்பாங்க, ஆனா குணமானத்துல அருமையான குணமானம். யாரும் பால் கறக்கலாம். அப்படிதானே? யாரும் அரியா பிள்ளைங்க கூட பால் கலந்துக்கிறானா. தலையத்துல 20 லிட்டர் கறந்த மாடு இது. இந்த பக்கம் 20 லிட்டருக்கு மேலதான், 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல.